நக்கல் பண்ணவங்க, ஏகடியம் பண்ணவங்க முகத்தில் கரியள்ளி பூசுற மாதிரி பிரச்சனைகளை பேச ஆரம்பிச்சிருக்காரு. தேசிய அளவிலையும் பேசுறாரு, மாநில அளவிலையும் பேசுறாரு, உள்ளூர்ல தொகுதி அளவிலையும் பேச ஆரம்பிச்சிருக்காரு. பிஜேபியை பற்றி பேசல எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், ஓட் சோரி, வாக்கு திருட்டு பற்றி நேற்று தெளிவாகவே பேசிட்டாரு. டீலிமிட்டேஷனால் வரக்கூடிய பாதிப்புகளை பேசிட்டாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலில் பேசிட்டாரு. திமுகவுடைய வாக்குறுதிகளில் கோர் ப்ராமிசஸ் நம்ம சொல்லக்கூடிய நட்சத்திர வாக்குறுதிகளை அவங்க எப்படி காத்துல பறக்க விட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்கன்றது ரொம்ப அழகாக பட்டியலிட்டு சொல்லிட்டார். அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக திருச்சியில் பேசும்போது திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடந்தது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த குற்றச்சாட்டை அண்ணா திமுகவே பேச வேண்டிய அளவுக்கு பேசல. அந்த மருத்துவமனை திமுக சிட்டிங் எம்எல்ஏக்கு சொந்தமான மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடந்ததுன்றது உண்மைன்னு தமிழ்நாடு அரசு நியமித்த குழு சொல்லுது. குறிப்பாக நான் சொன்ன மாதிரி கிட்னி திருட்டை பற்றி இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்தாருன்னா பற்றி எரிஞ்சிருக்கும். ஏன்னா எங்கேயுமே நடக்காத ஒரு அட்டூழியம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குங்க. ஒரு கிட்னி திருட்டுல உடனே அதை முறைகேடுன்றாரு மா சுப்பிரமணியம். அதையும் நேற்று அவர் சொல்லி காமிக்கிறார் விஜய். திருட்டு இல்லையா, முறைகேடா? நீ கிட்னி திருட்டுல ஒரு மருத்துவமனை ஈடுபடுதுன்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சட்டத்தின் நிலைப்பாடு என்னன்னா, அந்த மருத்துவமனையை இமீடியட்டா இழுத்து மூடி சீல் வைக்கணும். மருத்துவமனையோட உரிமையாளரும் அந்த மருத்துவர்களும் உடனடியாக கைது செய்யப்படணும், அல்லது அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு முழு அளவிலான விசாரணை நடைபெறணும். அந்த மருத்துவமனை இன்னமும் செயல்படுது. அந்த மருத்துவமனையோட ஓனர் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்காரு 16 கோடிக்கு. அவருடைய மகன் சொல்றாரு, நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கினா மாவட்டத்தில் இருக்க எல்லாரும் கிட்னியும் உருவணும்ட்டு. இதுல இலவசமா சில சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சாங்களாம். எங்களை போய் குறை சொல்றாங்களே, அவங்க 2 பேரும் நீலிக்கணி வடிக்கிறாங்க, உத்தம வேஷம் போடுறாங்க. இந்த பிரச்சனையை எலெக்ஷன் நெருக்கத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எதிர்கட்சியால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. அதிமுகவுக்கு குறைந்தபட்ச அரசியல் புரிதலும் அரசியல் சொரணையும் இல்லைன்றதுக்கு கிட்னி திருட்டுல சம்பந்தப்பட்ட ஒரு திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான மருத்துவமனையை இன்னமும் செயல்பட அதிமுக அனுமதிப்பது அதிமுக எவ்வளவு ஒரு பலவீனமான எதிர்கட்சி என்பதை நமக்கு காட்டுகிறது. அந்த பிரச்சனையை நேற்று விஜய் பேசுவது ரொம்ப முக்கியமானது.